What God has done through Christ on the cross of Calvary is the key that unlocks the door to the blessings that God wants to give to us. தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிற அவருடைய ஆசீர்வாதங்களை நமக்கு திறந்து கொடுக்கக்கூடிய திறவுகோலாய் இருப்பது கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் என்ன செய்தாரோ அவைதான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. It is the truth about what happened on the cross that we need tonight. சிலுவையிலே என்ன நடந்தது என்ற சத்தியம் தான் இன்றைக்கு நமக்கு தேவை. It is the truth that can set us free. அந்த சத்தியம் தான் நம்மை விடுவிக்க முடியும். Jesus said, you shall know the truth and the truth shall make you free. இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. Therefore I am going to present the truth. ஆகவே சத்தியத்தை நான் உங்களுக்கு அளிக்க போகிறேன். Truth has the power to set people free. மக்களை விடுவிக்கக்கூடிய வல்லமை சத்தியத்திற்கு இருக்கிறது. The apostle Paul said the gospel is the power of God into salvation. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ரட்சிப்புக்கு ஏற்ற பலம் இந்த சுவிசேஷம் தான் என்று. So the power is in the gospel. ஆகவே வல்லமை சுவிசேஷத்தில் இருக்கிறது. It is not in some man. ஏதோ ஒரு மனிதன்ல இல்லை அது. It is in the message that I am preaching tonight. இன்றைக்கு இரவு நான் பிரசங்கிக்கிற இந்த செய்தியிலே அது இருக்கிறது. This is the greatest message that you will ever hear. நீங்கள் கேட்கக்கூடிய மிகப்பெரிய செய்தியாக இது இருக்கும். This is the greatest thing that ever took place in the history of the human race. மனித சரித்திரத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இது காணப்படுகிறது. This surpasses the significance of all other things that you know and that you hold in high esteem. நீங்கள் அறிந்திருக்கிற உயர்வாய் எண்ணுகிற மற்ற எல்லா மேன்மையான காரியங்களை காட்டிலும் இந்த சம்பவம் மிக மிக மேன்மையானதா இருக்கிறது. When you begin to see what God has done for you on the cross of Calvary, கல்வாரி சிலுவையிலே தேவன் உங்களுக்காக என்ன செய்தார் என்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது, then you will begin to enter into all the blessings of God that God has given to you. பிறகு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிற்குள்ளும் நீங்கள் பிரவேசிக்க ஆரம்பிக்கிறீர்கள். Now I have chosen Galatians chapter 6 verse 14 as the text that we will consider throughout this week. இந்த வாரம் முழுமையும் நாம் படிப்பதற்காக கலாத்தியர் 5:14 நம்முடைய வேத பாடமாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். 6:14. கலாத்தியர் 6:14. Let me read it to you. அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். This verse, a little verse, says so much, not only about what the cross meant to the apostle Paul, but it also says about what it should mean to us. இந்த வசனம் சின்ன வசனமா இருந்தாலும் சிலுவை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்னவா இருந்தது, நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கு அது என்னவா இருக்கிறது என்பதை குறித்து நமக்கு கூறுகிறது. Paul says here, பவுல் இங்கே சொல்லுகிறார், but God forbid that I should glory save in the cross of our Lord Jesus Christ, by whom the world is crucified unto me and I unto the world. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். Paul was a man of great revelations. பவுல் மாபெரும் வெளிப்பாடுகளை பெற்ற ஒரு மனிதன். One of the revelations that he received in his life was the revelation about what took place on the cross of Calvary and its significance for us today. அவர் பெற்ற வெளிப்பாடுகளிலே முக்கியமான ஒன்று கல்வாரி சிலுவையிலே என்ன நடைபெற்றது என்பது, பிறகு இன்றைக்கு அது நமக்கு எவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்ததாய் இருக்கிறது என்பது. So we are going to deal with this verse every time that we come here during this week. ஆகவே இந்த வாரம் நாம் இங்கே வரப்போகிற எல்லா நாட்களும் இந்த வசனத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். Let me quickly put forth before you the context of this verse and then get on with preaching what I came to preach tonight. சீக்கிரமாக இந்த வசனத்தில் என்ன அடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறேன், பிறகு நான் பிரசங்கிக்க வேண்டியதை நான் பிரசங்கிக்கிறேன். See, he is writing a letter to the Christians in Galatia, the region of Galatia. கலாத்தியா பகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். There was a problem in the churches that has come up in the region of Galatia. இந்த கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளிலே ஒரு புதிய பிரச்சனை தோன்றியது. There was a confusion about what the real Christian message is. உண்மையான கிறிஸ்தவ செய்தி என்றால் என்ன, இதை குறித்து ஒரு குழப்பம் ஏற்பட்டது. What do the Christians believe? கிறிஸ்தவர்கள் என்னத்தை விசுவாசிக்கிறார்கள்? What is this Christianity all about? கிறிஸ்தவம் என்றால் என்ன? What is their faith? அவருடைய விசுவாசம் தான் என்ன? There was a confusion at that time about what they really believed. அவர்கள் என்னத்தை உண்மையை விசுவாசிக்கிறார்கள் என்பது குறித்து அந்த காலத்திலே ஒரு குழப்பம் உண்டானது. Some preachers began to go around in that region preaching, and they introduced some kind of religious teachings, getting them away from the centrality of the Christian teaching. ஒரு சில போதனையாளர்கள் அந்த சபைகளுக்குள்ளே புகுந்து கிறிஸ்தவ போதனையின் மையமா இருக்கக்கூடிய அந்த போதனையிலிருந்து அவருடைய இருதயத்தை விலக்கி கொண்டு போய் மதவாதமான காரியங்களை அவர்களுக்கு போதிக்க கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். They were being diverted from the main thing. முக்கியமான காரியத்திலிருந்து அவருடைய கவனம் சிதறடிக்கப்பட்டது. They began to major on the minors. சிறிய சிறிய காரியங்களை அதிகமாய் எண்ண ஆரம்பித்தார்கள். Wrong kinds of things began to creep in. தவறான காரியங்கள் உள்ளே நுழைய ஆரம்பித்தது. They began to depart from the central or the essence of the Christian faith. கிறிஸ்தவ விசுவாசத்தின் சாராம்சத்தை விட்டு விலகி போக ஆரம்பித்தார்கள். And now Paul, by writing this letter, is trying to clear up the confusion. இந்த
நிருபத்தை எழுதுவதன் மூலமாக பவுல் அந்த குழப்பத்தை தீர்க்க பார்க்கிறார். In trying to clear up the confusion, he deals with it in such a strong manner that he narrows in on the very essence of the Christian message and the gospel. இந்த குழப்பத்தை தீர்க்கும் போது அந்த அளவுக்கு விவரமாய் அவர் அதை சொல்லுகிறபடினாலே கிறிஸ்தவ செய்தியின் சாராம்சத்துக்கு அவர் வருகிறார். Because he's trying to clear this cloud of confusion that surrounded them and wants to point them to the real essence, he in a very powerful way comes to the essence of the Christian message. அவனை சூழ்நிலை குழப்பம் மேகத்தை அகற்றி கிறிஸ்தவ செய்தியின் சாராம்சத்துக்கு அவர் வருகிறபடினாலே மிகவும் பலத்த விதத்திலே அந்த சாராம்சத்திலே அவர் வருகிறார். Paul had a great mind. அவனுக்கு மாபெரும் ஒரு என்ன சிந்தை. That mind was under the control of the Holy Spirit. அந்த சிந்தை பரிசுத்த ஆவியின் கட்டுப்பாட்டில் இருந்தது. A greatly inspired person. அவர் ஆவியினாலே ஏவப்பட்ட ஒரு மனிதன். He was shown many insights about the truth of what the essence of Christian message is. கிறிஸ்தவ செய்தியின் சாராம்சம் என்ன என்பதை குறித்து பல வெளிப்பாடுகள் அவருக்கு உண்டானது. What is the essence of the Christian message according to the Apostle Paul? அப்போஸ்தலனாகிய பவுலின்படி கிறிஸ்தவ செய்தியின் விசுவாசத்தின் சாராம்சம் தான் என்ன? According to Paul, the essence of Christian message is the cross of Christ. கிறிஸ்தவ செய்தியின் சாராம்சமே கிறிஸ்துவின் சிலுவை என்று பவுல் சொல்லுகிறார். Now the way he puts it in this verse in Galatians 6:14 is this. கலாத்தியர் 6:14 அதை பவுல் இவ்வாறு கூறுகிறார். He says, I glory in the cross of Christ. அவர் சொல்லுகிறார் கிறிஸ்துவின் சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். Now glorying means much more than just knowing, believing, appreciating, liking, admiring and respecting and so on. மேன்மை பாராட்டுவது என்று சொன்னால் வெறுமனே நம்புவது அல்லது மெச்சிக்கொள்வது அல்லது அறிந்திருப்பது விசுவாசிப்பது இவைகளை காட்டிலும் மேலான ஒன்றா இருக்கிறது. I say that because there is a lot of people here tonight and there are a lot of people in the world tonight that admire, appreciate, like and respect and even believe something about the cross. இதை நான் ஏன் சொல்லுகிறேன்? இன்றைக்கு இங்கும் சரி உலகத்தின் பல பகுதியிலும் சரி சிலுவை பல மக்கள் மெச்சுகிறார்கள், மேன்மை பாராட்டுகிறார்கள், மதிக்கிறார்கள், இன்னும் சொல்ல போனால் நம்ப கூட செய்கிறார்கள். But glory means something much more than all of these things. ஆனால் மேன்மை பாராட்டுவது என்று சொன்னால் இந்த எல்லா காரியங்களை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு காரியமா இருக்கிறது. Glory means that to him it is the greatest thing that has ever taken place in the history of the human race. மேன்மை பாராட்டுவது என்றால் அவரை பொறுத்தவரையிலே மனித சரித்திரத்தில் நடைபெற்ற எந்த ஒரு காரியத்தை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு காரியமாக இது காணப்படுகிறது. To glory in it means to him that is everything. மேன்மை பாராட்டுவது என்றால் அவரை பொறுத்தவரையிலே அதுதான் அவருக்கு எல்லாம். To glory means that there is nothing greater than the cross of Christ. மேன்மை பாராட்டுவது என்றால் கிறிஸ்துவின் சிலுவை தவிர மேலான ஒரு காரியம் கிடையவே கிடையாது. Glory means that there is nothing in this world, in all of this universe, that can be compared with what took place on the cross of Calvary. மேன்மை பாராட்டுவது என்றால் கல்வாரி சிலுவையில் என்ன சம்பவித்ததோ அதை விட மேலான எந்த ஒரு காரியம் இந்த பூமியிலே கிடையவே கிடையாது என்பது. To glory in the cross means to literally say the cross means everything to me, it is all to me. சிலுவை குறித்த மேன்மை பாராட்டுவது என்றால் சிலுவைதான் எனக்கு எல்லாமா இருக்கிறது என்ற அர்த்தம். Now, this is what he means when he says, I glory in the cross of Christ. கிறிஸ்துவின் சிலுவையிலே மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறாரே இந்த அர்த்தத்திலே தான் அப்படி சொல்லுகிறார். Much more than believing, appreciating, admiring and liking and so on. இதை வெறுமனே விரும்புவது, மெச்சிக்கொள்வது அல்லது பாராட்டுவது இதை காட்டிலும் மேலானதா இருக்கிறது. Now, why does he glory? ஏன் அவர் மேன்மை Why பாராட்டுகிறார்? does he glory on the cross of Christ? ஏன் கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அவர் மேன்மை பாராட்டுகிறார்? Now, we can simply say he glories in it because that is God's way of salvation. அது தேவனுடைய ரட்சிப்பின் வழி, ஆகவே அதில் அவர் மேன்மை பாராட்டுகிறார் என்று நாம் சொல்லிவிடலாம். But that is putting it too short, and we don't understand a lot of things about why he glories in it. அப்படி சொன்னால் அதை நாம் மிக சுருக்கமாக சொல்லிவிடுகிறோம். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று பல காரியங்களை நாம் அறியாமல் போய்விடுகிறோம். So that we are going to look at it in much depth this week. ஆகவே இந்த வாரம் அதை சற்று ஆழமாக நாம் பார்க்க We are போகிறோம். going to look at it in detail and see why he gloried in the cross. ஏன் சிலுவையில் அவர் மேன்மை பாராட்டுகிறார் என்று விவரமாக நாம் பார்க்க போகிறோம். We know the cross is the means through which God saves man. சிலுவையின் மூலமாக தான் தேவன் மனிதனை ரட்சிக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். But that is not enough to know just that. We must know the details. ஆனால் அதை மாத்திரம் அறிந்திருந்தால் போதாது, விவரங்களை அறிய வேண்டும். We must know and understand what it is, what is in the cross and why he gloried in it. சிலுவையில் என்ன இருக்கிறது, ஏன் அவர்களை மேன்மை பாராட்டினார், அதையெல்லாம் நாம் அறிந்தாக வேண்டும். So every session that we come together here, ஆகவே இங்கே ஒவ்வொரு நாளும் நாம் கூடி வரும்போது every time I will take up one reason why Paul glories in the cross. பவுல் ஏன் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறார் என்று ஒவ்வொரு காரணமாக நான் சொல்ல போகிறேன். Today I'm going to take up the first reason why he gloried in the cross. இன்றைக்கு ஏன் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டினார் என்று முதலாவது காரணத்தை நான் சொல்ல போகிறேன். The first reason is that the cross is a thing that is able to differentiate between
a saved and a lost person. சிலுவைதான் ஒருவரை ரட்சிக்கப்பட்டவர் ரட்சிக்கப்படாதவர் என்று ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குகிறது. அதுதான் முதல் காரணம். The cross is the thing that is able to distinguish and differentiate between the lost and the saved. ஒரு மனிதரை ரட்சிக்கப்பட்டவர் ரட்சிக்கப்படாதவர் என்ற ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவதே சிலுவைதான். A person can clearly know when he comes to the cross whether he is lost or saved. சிலுவை அந்த ஒருவர் வரும்போது மிக தெளிவாக அவர் அறிய முடியும் அவர் ரட்சிக்கப்பட்டவரா இல்லையா என்பதை. Whenever a person hears a proper preaching of the cross of Calvary, எப்போதெல்லாம் ஒருவர் கல்வாரி சிலுவை குறித்த சரியான பிரசங்கத்தை கேட்கிறாரோ, then he will come to a conclusion about himself whether he is lost or saved. அப்பொழுது தன்னை குறித்த ஒரு முடிவுக்கு வருகிறார் அவர் ரட்சிக்கப்பட்டவரா இல்லையா என்பது குறித்து. A real preaching about the cross cannot leave a person in doubt about that question. சிலுவை குறித்த உண்மையான பிரசங்கமானது அந்த மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தை உண்டாக்காது. That is why Paul says, I preach Christ crucified. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார் நான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறேன் என்று. Nothing else can do that job effectively as the cross to bring a man to a conclusion about whether he is lost or saved. ஒருவர் ரட்சிக்கப்பட்டவரா இல்லையா என்ற தீர்மானத்துக்கு முடிவுக்கு கொண்டு வருகிறதை சிலுவை தவிர வேறு எந்த ஒரு காரியமும் அந்த அளவுக்கு செய்து முடிக்க முடியாது. So Paul preaches Christ crucified. ஆகவே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பவுல் The பிரசங்கித்தார். more he preaches Christ crucified and the more the people hear him, the more they are drawn to a conclusion about themselves. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பவுல் அதிகம் பிரசங்கிக்க மக்கள் அதை அதிகமாய் கேட்க மக்கள் அதிகமாய் ஒரு முடிவுக்கு ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார்கள். The more people hear it, the more have to come to a definite conclusion about what their position is in relation to Christ. மக்கள் அதிகமாய் அதை கேட்க கிறிஸ்துவோடு கூட உள்ள உறவிலே தாங்கள் என்ன நிலையில இருக்கிறோம் என்ற ஒரு முடிவுக்கு மக்கள் வர ஆரம்பிக்க வேண்டியதா They இருக்கிறது. are forced to come to a conclusion as to what side they are in. அவர்கள் எந்த பட்சத்தில் இருக்கிறார் என்ற முடிவுக்கு வரும்படி நிர்பந்திக்கப்படுகிறார்கள். Are they on God's side or are they against God? அவர்கள் தேவனுடைய பக்கத்தில் இருக்கிறார்களா அல்லது தேவனுக்கு எதிராக இருக்கிறார்களா? Are they lost or are they saved? அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா அல்லது ரட்சிக்கப்படாமல் Are இருக்கிறார்களா? they the children of God or are they outside the family of God? அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா அல்லது தேவனுடைய வீட்டாரா இல்லையா? Do they have eternal life or are they damned and condemned? அவர்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறதா அல்லது ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டவர்களா இருக்கிறார்களா? Are they going to heaven or are they going to hell? அவர்கள் பரலோகத்துக்கு போகிறார்களா அல்லது நரகத்துக்கு போகிறார்கள்? What is their eternal destiny? அவருடைய நித்திய முடிவுதான் என்ன? What is their spiritual condition? அவருடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன? Are they saved or are they lost? அவர்கள் ரட்சிக்கப்பட்டவரா இல்லையா? Perhaps many of you here have always questioned yourself about that. ஒருவேளை இங்க இருக்கிற நீங்கள் உங்களை குறித்த இந்த கேள்வியை எப்போது கேட்டுக்கொண்டு இருந்திருக்கலாம். And maybe you have never come to a conclusion and you have always been under a kind of a cloud, a confusion about whether you are lost or you are saved. ஒருவேளை தீர்மானத்தில் வர முடியாமல் குழப்பத்திலே ரட்சிக்கப்பட்டவரா இல்லையா என்ற ஒரு நிலையிலே நீங்கள் இருக்கலாம். But today as you hear the preaching about the cross, ஆனால் இன்றைக்கு சிலுவை குறித்த பிரசனத்தை நீங்கள் கேட்கும்போது the Spirit of God will draw you to the cross. தேவ ஆவியானவர் சிலுவை என்றே உங்களை இழுத்துக் கொள்வார். If I be lifted up, I will draw all men unto me. நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்று அவர் சொன்னார். You will be drawn to the cross like you have never been drawn before. இதற்கு முன்னாலே சிலுவை என்றே வராத அளவுக்கு நீங்கள் சிலுவை என்றே இழுத்துக் கொள்ளப்படுவீர்கள். When you hear Christ crucified, preached, you have to come to a conclusion. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுவதை நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வந்தே ஆக வேண்டும். Now, how does the cross differentiate between the lost and the saved? எப்படி சிலுவையானது ரட்சிக்கப்பட்டவர் ரட்சிக்கப்படாதவர் என்ற ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குகிறது. You can see it in that very chapter that he has spoken about glorying in the cross. சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் என்று எழுதியிருக்கிறாரே அந்த அதிகாரத்திலே நீங்கள் அதை காணலாம். I'm sorry, in that very book. அந்த புத்தகத்திலே நீங்கள் காணலாம். The verse that I just read to you, chapter 6 verse 14 says that he glories in it. நான் வாசித்த அந்த 6:14 அவர் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறார் என்று சொல்கிறது. But read chapter 5 verse 11, you see another side of the cross. ஆனால் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள் சிலுவையின் இன்னொரு பக்கத்தை நீங்கள் காணலாம். He says, and I, brethren, if I yet preach circumcision, why do I yet suffer persecution? There is the offense of the cross ceased. சகோதரரே இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை வசூலிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்காக துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவை பற்றி ஒரு இடரல் ஓய்ந்திருக்குமே. He is talking about the reaction of some people to the cross. சிலுவை பற்றி பிரசங்கிக்கும் போது ஒரு சிலர் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை குறித்து பவுல் இங்கே பேசுகிறார். Paul
to hear about cross and to think about cross is the time of glorying in it, praising and worshiping and adoring and be awestruck and be astonished about it. பவுலை பொறுத்தவரையிலே சிலுவை குறித்து பேசுவது, சிலுவையின் செய்தி கேட்பதென்றால் அதிலே அவர் சந்தோஷப்படுகிறார், ஆண்டவரை துதிக்கிறார், மேன்மைப்படுத்துகிறார், ஆண்டவருடைய காரியங்களை எண்ணி அப்படியே லயித்து போய்விடுகிறார். But there is another kind of crowd. ஆனால் இன்னொரு கூட்டமும் இருக்கிறது. And Paul says here in 5:11 that they are offended by the message of the cross. 5:11 பவுல் சொல்லுகிறார், சிலுவையின் செய்தியை கேட்டவரெல்லாம் இடரடைகிறார்கள் என்று. So there are two sides to this story. ஆகவே இந்த கதைக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கிறது. On the one side people are offended. ஒரு பக்கம் மக்கள் இடரடைகிறார்கள். On the other hand there are some people that are rejoicing and glorying in the cross. இன்னொரு பக்கம் மக்கள் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், மகிழ்ச்சிப்படுத்துகிறார்கள். And I want to tell you there can be only these two reactions to the cross. சிலுவை என்று வரும்போது இந்த ரெண்டு காரியங்கள் மட்டுமே இருக்க முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். A reaction of offense or a reaction of glorying or boasting in the cross. ஒன்று சிலுவை குறித்து இடர் அடைய வேண்டும், அல்லது சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். Because whenever the cross is preached, ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் சிலுவை பிரசங்கிக்கப்படுகிறது, it passes judgment upon everyone that hears it. அதை கேட்கிற ஒவ்வொரு மீதும் ஒரு நியாய தீர்ப்பை அது கொண்டு வருகிறது. It immediately identifies them and shows them which position they are in. உடனடியாக அவர்கள் எந்த ஸ்தானத்திலே நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை அது அடையாளம் காட்டுகிறது. It shows them which side of the fence they are. அவர்கள் வேலைக்கு சோற்றுக்கு எந்த பக்கத்தில் இருக்கிறார்கள் என்று காட்டுகிறது. Are they on God's side or against? அவர்கள் தேவனுடைய பக்கத்தில் இருக்கிறார்களா அல்லது எதிராக இருக்கிறார்களா? Are they lost or they saved? அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்களா இல்லையா? Immediately the cross brings up the question. சிலுவை உடனடியாக இந்த கேள்வியை எழுப்புகிறது. Well, now some of you might say, well, I am neither that way or this way, I am neutral. உங்களை சொல்லலாம், நான் இந்த பக்கமும் கிடையாது, அந்த பக்கமும் கிடையாது, நடுவிலே பவிக்கிறேன். I am not offended by it, neither do I glory in it. நான் இடர் அடைவதும் கிடையாது, மேன்மை பாராட்டுவதும் கிடையாது. Well, maybe because you've never heard the proper preaching of the cross. ஒருவேளை சிலுவை குறித்த சரியான பிரசங்கத்தை நீங்கள் கேட்காமல் இருக்கலாம், அதனால அப்படி சொல்லலாம். That is why you've never been offended or glorified. ஆகவேதான் நீங்கள் அது குறித்து இடர் அடைவதும் கிடையாது, மேன்மை பாராட்டுவதும் கிடையாது. All of us at one time have been offended by the cross. நாம் எல்லாரும் ஒரு முறை சிலுவை குறித்து இடர் அடைந்திருக்கிறோம். When we were natural men, நாம் ஜென்மஸ்வம் உள்ள மனுஷனாக இருந்தது. when we were unsaved people, ரட்சிக்கப்படாத மக்களாக இருந்தது. all were in some way offended by the cross. நாம் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்திலே சிலுவை குறித்து இடர் அடைந்தோம். And then we began to glory in the cross when we got saved. பிறகு ரட்சிக்கப்பட்ட பின்பு தான் சிலுவை குறித்து நாம் மேன்மை பாராட்ட ஆரம்பித்தோம். As a believer, the more you know about the cross, the more you glory in it. விசுவாசியாக நீங்கள் சிலுவை குறித்து அதிகமாக அறியும் போது அது குறித்து அதிகமாக மேன்மை பாராட்ட ஆரம்பிக்கிறீர்கள். The world has always separated or divided the world into two groups in many ways. உலகமானது உலகத்தில் இருக்கிற மக்களை எப்போதுமே இரண்டு பிரிவாக பிரித்து வைக்கிறது. In so many ways they divided. பல விதங்களிலே அவர்கள் பிரிக்கிறார்கள். In the ancient times it was Jew and Greek. பண்டைய நாட்களிலே யூதன் கிரேக்கன் என்று பிரித்தார்கள். And then the Greeks said we are wise, and they looked at the rest of the world and said they are barbarians, they don't know nothing, they are not intellectual. பிறகு யூதர்கள் என்ன சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் ஞானிகள், உலகத்தில் மற்ற மக்கள் எல்லாம் காட்டுமிராண்டிகள், மூடர்கள் என்று சொன்னார்கள். We are philosophers, the world doesn't know anything. நாங்கள் எல்லாம் தத்துவ ஞானிகள், உலகத்துக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொன்னார்கள். According to them the world is only two groups, the wise and the unwise, or the barbarian. அவர்களை பொறுத்தவரை உலகத்தில் ரெண்டு பிரிவு தான், ஒன்று ஞானிகள், இன்னொன்று மூடர், அதாவது காட்டுமிராண்டிகள். Then the world was divided into another two groups, that is the free and the slave. பிறகு உலகமானது இன்னும் ரெண்டு பிரிவாய் வந்தது, அது என்ன, சுயாதீனன், அடிமை என்று இருந்தது. Another common division is man and woman. இன்னொரு பொதுவான பிரிவு என்ன, ஆண் பெண் என்பது. Then educated and uneducated. பிறகு படித்தவர்கள் படிக்காதவர்கள், And rich and poor. ஏழை பணக்காரர், High and low. உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், Strong and weak. பலவான்கள் பலவீனர்கள், Young and old. வாலிபர்கள் யோகிவர்கள், Good and bad. நல்லவர்கள் கெட்டவர்கள். So the world has divided the people into two groups always. ஆக உலகமானது எப்போதுமே மக்களை இரண்டு பிரிவுகளாக பிரித்து வைத்திருக்கிறது. But there is no division that is as important as the division that we are making tonight. ஆனா இன்றைக்கு நாம் ஒரு பிரிவினை பற்றி பேசுகிறோமே, இதை போன்ற அவ்வளவு முக்கியமான வேறு பிரிவினையே கிடையாது. Are you lost or are you saved? நீங்கள் ரட்சிக்கப்பட்டவரா ரட்சிக்கப்படாதவரா? The whole world in the sight of God is in two groups. முழு உலகமே தேவனுடைய பார்வையிலே இரண்டு பிரிவுகளாக இருக்கிறது. One is the group that is called the lost and the other is called the saved. ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கப்படுகிற கூட்டம், இன்னொன்று ரட்சிக்கப்படாதவர்கள் என்று அழைக்கப்படுகிற. All the other divisions, இன்னொரு மற்ற பிரிவுகள் எல்லாம், all those things may mean something in this world. மற்ற காரியங்கள் இந்த உலகத்தில் ஒரு பொருட்டா இருக்கலாம். Whether you are educated or uneducated, நீங்கள் படித்தவரா அல்லது படிக்காதவரா, or you are high or low, உயர்ந்தவரா தாழ்ந்தவரா, or you are strong or weak, அது பலசாலியா அல்லது பலவீனனா, young or old, வாலிபனா வயோதிகனா, ஏழையா பணக்காரனா, those things have to do with the world. இந்த காரியங்கள் உலகத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். Maybe it has something to do with the existence here. ஒருவேளை இங்கே உயிர் வாழ்வதற்கு ஏற்றதாக காணப்படலாம். But what we are
talking about is something that has to do with not only here, but about eternity. ஆனால் நாம் பேசுகிற காரியங்கள் இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, நித்தியத்தோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. You have thought about yourself in terms of rich or poor. நீங்கள் ஏழையா பணக்காரனா என்று மாத்திரமே இருக்கிறீர்கள். You have thought about yourself as educated or uneducated. உங்களுக்கு இது படித்தவரா படிக்காதவரா என்றுதான் இருக்கிறீர்கள். You have thought about in terms of strong or weak. உங்களுக்கு இது பலவீனனா அல்லது பலவானா என்றுதான் இருக்கிறீர்கள். வயோதிபனா வாலிபனா என்று இருக்கிறீர்கள். Good or bad. அல்லது நல்லவனா கெட்டவனா கூட இருக்கிறீர்கள். I tell you tonight, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல, all those things are of no significance at all. இந்த காரியங்கள் எல்லாமே முக்கியத்துவம் அற்றவையா இருக்கிறது. One day all men are going to stand before God in judgment. ஒரு நாளிலே எல்லா மனிதரும் தேவனுக்கு முன்பாக நியாயத்தீர்ப்பிலே நிற்க போகிறோம். On that day the question will not be whether you are rich or poor. அந்த நாளிலே நீங்கள் ஏழையா பணக்காரனா என்பது கேள்வியா இருக்காது. Not whether you are educated or uneducated. படித்தவரா படிக்காதவரா என்பது கிடையாது. None of those other things will ever be brought up on that day. மற்ற எந்த காரியங்களும் அந்த நாளிலே அங்கே கேட்கப்பட மாட்டாது. The only question that will be asked on that day is this: அந்த நாளிலே கேட்கப்படும் ஒரே ஒரு கேள்வி இதுதான்: are you lost or are you saved? நீங்கள் ரட்சிக்கப்பட்டவரா அல்லது ரட்சிக்கப்படாதவரா? Therefore I am setting forth before you tonight the greatest question that you must ask yourself tonight. ஆகவே இந்த இரவு நீங்கள் கேட்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கிறேன். I am setting forth before you today the distinction that has eternal consequences. நித்திய விளைவுகளை கொண்ட அந்த ஒரு கேள்வியை இன்றைக்கு இரவு உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். What is that question? அந்த கேள்விதான் என்ன? Forget about all other questions. அந்த எல்லா கேள்விகளையும் மறந்து விடுங்கள். Tonight you face the question of your life. இன்றைக்கு இந்த கேள்வி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கேட்கப்பட்டால் The greatest question of your life. உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய கேள்வி, The question that matters to God. தேவனை பொறுத்தவரையில் ஒரு பொருட்டா இருக்கிற கேள்வி, The question that will decide your eternal destiny. உங்களுடைய நித்திய முடிவை தீர்மானிக்கக்கூடிய கேள்வி. Are you lost or are you saved? நீங்கள் ரட்சிக்கப்பட்டவரா அல்லது ரட்சிக்கப்படாதவரா? Answering this question is more important than answering any other question. மற்ற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்வதை காட்டிலும் இந்த கேள்விக்கு பதில் சொல்வதுதான் மிக மிக முக்கியம். When the cross is preached, சிலுவை பிரசங்கிக்கப்படும் போது you will know whether you are lost and saved or saved. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவரா இல்லையா என்பதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். Why? ஏன்? Because the preaching of the cross is an offense to the natural man, the man without God. ஏனென்றால் ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன், தேவனற்ற மனுஷன் இருக்கிறானே, அவனுக்கு சிலுவை பிரசங்கிக்கப்படுவது ஒரு இடரலா இருக்கிறது. When a man hears the preaching of the cross, the real preaching of the cross, ஒரு மனிதன் சிலுவை குறித்த நிஜமான பிரசங்கத்தை கேட்கும்போது immediately it is an offense to him. He is offended by its message. உடனடியாய் அந்த செய்தியை கேட்டு அவன் இடரடைகிறான். Why is he offended? ஏன் இடரடைகிறான்? We know that it is a symbol of shame and curse and all of those things. அது அவமானத்தின் சின்னம், சாபத்தின் சின்னம் என்பதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். And we know that people are offended because of that. அது நிமித்தம் மக்கள் இடரடைகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். People will say, why can't you preach a nice philosophy, some kind of stuff, that is high and mighty. மக்கள் சொல்லலாம், நல்ல தத்துவத்தை அல்லது உயர்ந்த மென்மையான காரியங்கள் எல்லாம் நீங்கள் பிரசங்கிக்க கூடாதா? Why are you preaching the cross? ஏன் சிலுவை பிரசங்கிக்கிறீர்கள்? Shameful thing. அது அவமானம் நிறைந்த காரியமாயிற்று. Preaching about a man who died on a cross. சிலுவையில் மரித்த ஒரு மனிதனை பற்றியா பிரசங்கிக்க? Man who died like a criminal. ஒரு குற்றவாளியை போல மரித்த ஒருவர். Man who was beaten, man who was scourged. அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட ஒரு மனிதன். Man who was laughed at, spit upon. துப்பப்பட்ட பரியாசம் பண்ணப்பட்ட ஒருவர். Preaching about that, and you want us to believe on him that he is the Lord. அவரை பிரசங்கிக்கிறீர்கள், அவரே கர்த்தர் என்று விசுவாசிக்கும்படியாக சொல்லுகிறீர்களே. No, they are offended. இது கேட்கும்போது இடரடைகிறார்கள். We want to hear a lecture. ஒரு சொற்பொழிவை கேட்க விரும்புகிறோம். We want to hear something that stimulates our mind. என்னுடைய சிந்தனை தூண்டி விடுகிற ஒன்றை கேட்க விரும்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள். We want to hear something that is intellectual. அறிவுபூர்வமான காரியத்தை கேட்க விரும்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள். We want to hear something new. புதிதான ஒரு காரியத்தை கேட்க விரும்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள். To hear something, but you are preaching about this man who hung on a cross. ஏதோ புதிய நல்ல காரியத்தை கேட்க வந்திருக்கிறோம், நீங்களோ சிலுவையில் தங்கிய மனிதனை குறித்து பேசுகிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். They are already offended. ஏற்கனவே அவர்கள் இடரல் அடைந்து விட்டார்கள். Offended by the cross. சிலுவை குறித்த இடரல். We know that people are offended like that. மக்கள் இப்படி இடரல் அடைகிறார்கள் என்பது நமக்கு But தெரியும். we need to look at it more deeply. ஆனால் அதை இன்னும் ஆழமாக நாம் பார்க்க வேண்டும். To find out in what particular ways they are offended. எந்த குறிப்பிட்ட விதத்திலே அவர்கள் இடரல் அடைகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க. For example, in the ancient days, the Jews were offended by it. உதாரணமாக ஆதி நாட்களில் யூதர்கள் அதனாலே இடரல் அடைந்தார்கள். Because the Jews considered it to be a cursed thing. ஏனென்றால் யூதர்கள் அதை ஒரு சாபமாக They கருதினார்கள். were expecting a Messiah. அவர்கள் மேசியாவை Who எதிர்பார்த்திருந்தார்கள். will come and really save them from their trouble with the Roman government. அவர் வருவார், ரோம அரசாங்கத்திடம் அவர் படுகிற பாடுகளிலிருந்து அவரை விடுவிப்பார் என்று எதிர்பார்த்திருந்தார். He will come with a sword, they thought. அவர் பட்டயத்தோடு வருவார் என்று எண்ணினார்கள். He will do mighty miracles. அவர் பலத்த அற்புதங்களை செய்வார் என்று And no எண்ணினார்கள். one can stand before him. அவரை எதிர்த்து யாரும் நிற்க முடியாது என்று And he is எண்ணினார்கள். going to save us as a
mighty man from the oppression of our oppressor. நம்மை ஒடுக்கிற கரத்திலிருந்து அந்த ஒடுக்கிலிருந்து அவரே நம்மை விடுவிக்கிற பராக்கிரமசாலியா இருப்பார் என்று எண்ணினார்கள். But here he came and he said, I'm going to die on the cross. ஆனால் இவர் இங்கே வருகிறார், நான் சிலுவையிலே மரிக்கப் போகிறேன் என்று They are சொல்கிறார். offended. அவர்கள் இடையாடுகிறார்கள். They're saying, oh, we are waiting for a Messiah, but you're saying you're going to die on a cross. அவர்கள் சொல்லுகிறார்கள், மேசியாவுக்காய் காத்திருந்தோம், நீரோ சிலுவையை மரிக்கவே என்று சொல்லுகிறீரே. And the Greeks were of a different kind. கிரேக்கர்கள் வித்தியாசமானவர்கள். They were intellectual type. அவர்கள் அறிவுபூர்வமானவர்கள். They gave much time to thinking and studying and to debating. படிப்பதிலே, சிந்திப்பதிலே, வாதம் செய்வதிலே, தர்க்கம் செய்வதிலே அதிகமான நேரத்தை செலவழித்தார்கள். New things stimulated them. நூதனமான காரியங்கள் எல்லாம் அவளை தூண்டிவிட்டது. So they said, well, we thought you have something new to say. அவர்கள் சொன்னார்கள், நூதனமாக ஏதாவது சொல்வீர்கள் என்று எண்ணினோம். They heard Paul and they said, what does this babbler talk about? அவருடைய பிரசங்கத்தை கேட்டு இந்த வாயாடி என்ன சொல்ல போகிறான் என்றார்கள். Well, let's hear him later on. பிற்பாடு கேட்டு What kind of a message is this? என்ன விதமான செய்தி இது? We came thinking that he's going to talk about a mighty philosophy. ஏதோ பயங்கர தத்துவத்தை பேசுவான் என்று நாங்கள் எண்ணி வந்தோம். Here he's talking about a man who died on a cross. ஆனால் இங்கே இவனோ சிலுவை மரித்த ஒருவனை குறித்து பேசுகிறானே. So to the Greek, the intellectual type who appreciated wisdom, this was nonsense. ஆனால் கிரேக்கர்கள் ஞானத்தை பாராட்டியவர்கள் அவர்களுக்கு இந்த காரியம் எல்லாம் முட்டாள்தனமாய் தோன்றியது. Even tonight, இன்றைக்கு the religious people like the Jews don't like the cross. யூதர்களை போன்ற மதவாதிகளுக்கு சிலுவை பிடிப்பதில்லை. And the Greeks, the intellectual type, also reject the cross. இந்த அறிவுபூர்வமான கிரேக்கர்கள் போன்ற மக்கள் கூட சிலுவை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். Both sides of the spectrum, the cross is rejected. இரண்டு பக்கத்திலும் பார்த்தால் சிலுவை நிராகரிக்கப்படுகிறது. It does not appeal to the religious mind, it does not appeal to the intellectual mind. மதவாதிகளை ஏற்றுக்கொள்வது கிடையாது, அறிவாளிகளை ஏற்றுக்கொள்வது கிடையாது. Even churches don't like it sometimes. சபையிலும் கூட சில சமயங்களில் பிடிப்பதில்லை. I remember when I was studying in a Bible college. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, வேதாம கல்லூரியிலே நான் படித்து I வந்தேன். was just a 21-year-old young man. அப்போ எனக்கு 21 வயது தான் ஆயிற்று. I was visiting with a friend in his town. என்னுடைய நண்பனோடு கூட சேர்ந்து அவருடைய ஊருக்கு சென்றேன். And there we were visiting in a church. அங்கே ஒரு சபைக்கு நாங்கள் சென்றோம். As soon as that man saw me that I was from India, நான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன் என்பதை அந்த மனிதன் கண்ட உடனே perhaps he thought I would be the good one to tell the stories about the cobra and the elephant and all the jungles in India. அவர் யோசித்தார், இந்த இந்தியாவில் இருக்கிற பாம்பு, யானை கதை, காடு கதை, இந்த கதையெல்லாம் சொல்றது நான் தான் ஏற்ற மனிதன் என்று. Put an Indian before them, it will be very appealing. ஒரு இந்தியனே முன்னாடி நிக்க வச்சா மக்களுக்கு ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்கிறேன். So he came to me and said, you are preaching this Sunday, Sam. அவர் என்கிட்ட வந்தார், சாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க தான் பிரசங்கம் பண்றீங்க. I said, most gladly I will preach it. நான் சொன்ன ரொம்ப சந்தோஷமா பிரசங்கம் பண்றேன். So I was waiting for my chance. ஆகவே இந்த வாய்ப்புக்காய் காத்திருந்தேன். Preaching came once in a while at that time. அந்த சமயத்துல பிரசங்கம் பண்ணது எப்போதாவது தான் When கிடைக்கும். I got an opportunity, I really enjoyed it. வாய்ப்பு கிடைத்த போது சந்தோஷமாய் செய்தேன். So I was waiting eagerly. ஆகவே அவங்களோட காத்திருந்தேன். On Saturday, he called me again. சனிக்கிழமை மறுபடியும் எனக்கு He கூப்பிட்டார். said, can you come over to my office? I want to talk to you for a minute. அவர் சொன்னா, என்னுடைய ஆபீஸ்க்கு வர முடியுமா, அவங்களோட கொஞ்ச நேரம் பேச விரும்புகிறேன் என்றார். Meanwhile, I had had some meetings in the homes where we preached. இதற்கிடையே சில வீடுகளில் எல்லாம் கூட்டம் நடந்தது, அங்கெல்லாம் நான் பிரசங்கித்தேன். And someone had reported it. அது குறித்து வேறு யாரும் சொல்லியிருந்தார்கள். Someone had reported saying that I believe that Christ died on the cross and that's what saves us. யாரோ என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு என்ன சொன்னார்கள், சிலுவை மரித்த கிறிஸ்துவை நான் பிரசங்கிக்கிறேன், அதுதான் மக்களை ரட்சிக்கிறது என்றெல்லாம் நான் பிரசங்கிக்கிறேன் என்று அவர்கள் So சொல்லியிருந்தார்கள். he called me and asked me, do you really believe this nonsense? அது அவர் என்னை அழைத்து என்னை பார்த்து, இந்த முட்டாள்தனத்துல உண்மையிலே நீ நம்புகிறாயா? How can blood that was shed 2,000 years ago wash people's sins today? அவர் கேட்டார், 2000 வருஷத்துக்கு முன்னால சிந்தப்பட்ட ரத்தம் இன்றைய மக்களுடைய பாவங்களை எப்படி கழுவ முடியும்? Oh, he said, theology has come a long way, Sam, and you have a long way to go, my friend. Don't be preaching that old stuff. There is some new stuff right now. அவர் சொன்னார், சாம் அவர்களே, இறையியல் நன்றாக முன்னேறி விட்டது, பழைய காரியங்களாம் பழைய புராணங்களை பேச வேண்டாம், புதிய நூதனமான காரியங்களை பேசுங்கள் என்றார். Teach about morals. இந்த நல்ல நெறிகளை குறித்து போதீர்கள், Science. விஞ்ஞானத்தை Teach போதீர்கள், about the great philosophers and what they have said. பாபுரம் தத்துவ ஞானிகளை குறித்தும் அவருடைய பேச்சுகளை குறித்தும் சொல்லுங்கள். Include Jesus in there. நடுவர்களுடைய இயேசுவையும் சொல்லுங்கள். But don't talk about the cross. சிலுவை குறித்து பேச வேண்டாம். Talk about the shed blood. சிந்தப்பட்ட ரத்தத்தை பற்றி பேச வேண்டாம். This man was offended by the cross. பாருங்கள், இந்த மனிதன் சிலுவை கண்டு இடையிலிருந்தார். He's lost. அவர் ரட்சிக்கப்படாதவர். Cross is an offense to him. சிலுவை அவருக்கு இடையிலா இருக்கிறது. Finally he said, I think we'll just have you sing a couple of songs. அவர் கடைசியில் என்ன சொல்லிட்டாரு, நீங்க வந்து ஒரு 2 பாட்டு பாடிங்க. I'm just a little boy, I didn't know what to do. Whatever he said, I'll do it. நான் ஒரு சின்ன பையன் தான், என்ன செய்யறதுன்னு தெரியல, ஆக என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் செய்யறேன். So when I sang a song, I just introduced the song ஆக பாடலை பாடிய போது அந்த பாடலை சற்று முன்னுரையாக சொன்னேன். in a few minutes. கொஞ்சம் நிமிடங்கள். And I said something that apparently the gospel. அந்த சமயத்துல சிலுவை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து நான் கொஞ்சம் சொன்னேன். And as soon as the meeting was over, முடிந்த உடனே one dear old lady came
and they hugged me and appreciated me and said, "Oh, Sam, this is what we used to have when we were young." அந்த வயதான ஒரு அம்மையார் என்னை வந்து கட்டிப்பிடிப்பு சொன்னார்கள். சாம், நாங்க வாலிப வயதில் இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் கேட்டோம். Oh, it was powerful. அவ்வளவு வல்லமையாக இருந்தது. You did it 10 minutes and 10 minutes heaven's power was there. 10 நிமிடம் தான் அதை சொன்னாய். அந்த நேரத்தில் பரலோகத்தின் வல்லமை இங்கே காணப்பட்டது. Here in this one church, there is one lady who is glorying in the cross. இந்த சபையிலே ஒரே ஒரு உண்மையான சிலுவை குறித்து நன்மை And பாராட்டுகிறார்கள். then there is a bunch of people like the preacher who are offended by the message of the cross. பிரசங்கியார போல ஒரு கூட்ட மக்கள் இருந்தார்கள். சிலுவையை கேட்டு வேதனைந்தார்கள். See, people are there like that. Everywhere you will find the two groups. எல்லா இடத்திலும் இப்படிப்பட்ட 2 விதமான கூட்டங்களை நீங்கள் காணலாம். The test of whether a man is preaching really the message of the cross as it is in the Bible is to see whether the natural man, the people without God, are offended or not. ஒரு மனிதன் கிறிஸ்துவை குறித்த சிலுவையை சரியான விதத்தில் பிரசங்கிக்கிறானா இல்லையா என்பதை அதை கேட்கிற மனிதன் அதை கேட்டு இடரடைகிறானா இல்லையா என்பதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். Now, why is the cross an offense to the natural man? ஏன் சிலுவை ஜென்மசுவாமுள்ள மனுஷனுக்கு இடரலா இருக்கிறது? When I say the natural man, I'm talking about man without Christ. ஜென்மசுவாமுள்ள மனுஷன் சொல்லும் போது கிறிஸ்து இல்லாத மனிதனை குறித்து நான் அப்படி சொல்லுவேன். Unsaved person. ரட்சிக்கப்படாதவரை குறித்து. Why is it an offense to him? ஏன் அவருக்கு அது இடரலா இருக்கிறது? First of all, the cross tells him that his riches and wealth cannot save him. முதலாவது சிலுவையானது அந்த மனிதனுடைய ஐஸ்வர்யமும் அந்த மனிதனுடைய செல்வமும் அவனை ரட்சிக்க முடியாது என்று சொல்லுகிறது. Now, if you look at religion as it is today, இன்றைக்கு இருக்கிற மதத்தை நாம் பார்ப்போம் என்றால் it has a very special place for rich people. இந்த பணக்காரர்களுக்கு அதில் விசேஷமான ஒரு இடம் இருக்கிறது. Now, wherever you go, rich people can go on a VIP line to get a special entry there in the special place. எங்க போனாலும் சரி விசேஷமான இடங்களுக்கு இந்த பணக்காரர்களுக்கு விசேஷமான வழி இருக்கிறது. You want to see a great man of God or somebody that has great power, rich people are allowed in, more quickly than the poorer people. மாபெரும் தேவ மனுஷனை அல்லது ஒரு பெரிய மகானை யாராவது பார்க்க விரும்பினால் பணக்காரர்களுக்கு ஒரு தனி வழி இருக்கிறது, அவர்களை மாத்திரம் அனுமதிப்பார்கள். You carry your gifts and gold and silver and money and your checks with you and you get entry faster. பொண்ணு வெள்ளி மற்ற காரியங்களையும் செக்ஸையும் எடுத்துட்டு போனா சீக்கிரமா உள்ள பிரவேசித்து விடலாம். And this rich man is with the idea, well, if I want to go see that great powerful man, I can see him any day. I will get entry just like that. இந்த பணக்காரனுக்கு என்ன பண்ண விடுகிறது? இந்த சக்தி வாய்ந்த மனுஷனை மகானை பார்க்க விரும்பினா பணம் இருந்தா போதும், எப்போது வேண்டுமானாலும் போய் பார்ப்பேன். I have had meetings here in Madras where people have called me and said, well, can I see this man that you've got here? Or can I see this special speaker that you've got here? I'm so-and-so, I'm in this big position. I'm a powerful person. I got money. நான் சென்னையில கூட்டங்களை நடத்திருக்கிறேன். அப்படி நடத்தும் போது அடிக்கடி எனக்கு தொலைபேசியில் வரும். என்ன கேட்பார்கள், நான் இவ்வளவு பெரிய பணக்காரன், இந்த அதிகாரத்துல இந்த அந்தஸ்துல இருக்கிற இந்த பிரசங்கியாரை நான் சந்திக்க முடியுமா என்றெல்லாம் கேட்பார்கள். I say, come to the meeting. நான் சொல்வேன், கூட்டத்திற்கு வாருங்கள் என்று. What he preaches. அவர் பிரசங்கிக்கிறதை கேளுங்கள். They say, no, I can't bother about that. But I must see him personally. அவர் சொல்லுவார், இல்ல அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, ஆனால் தனிப்பட்ட முறையிலே நாங்கள் அவரை பார்க்க வேண்டும். Can I get to him personally? நான் தனிப்பட்ட முறையில் சந்திக்க See, முடியும். the rich man thinks that somehow he can get whatever he wants with his money. பணக்காரர்கள் என்ன நினைக்கிறார்கள், பணத்தை கொண்டு எங்கே வேண்டுமானாலும் புகுந்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். But the cross says ஆனால் சிலுவை சொல்லுகிறது, that the only price that can be paid for your sins and for your deliverance is the price of the blood of Jesus shed on the cross of Calvary. உங்களுடைய பாவங்களுக்காக உங்களுடைய விடுதலைக்காக செலுத்தப்படக்கூடிய ஒரே ஒரு கிரயம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தம் மாத்திரமே என்று சிலுவை சொல்லுகிறது. That is the only way of salvation. ரட்சிப்புக்காக மட்டுமே வழி. So what do? ஆகவே என்ன செய்வது? No use coming to me. என்னத்தில் வந்து பிரயோஜனம் No use coming, running here and there. இங்கேயும் அங்கேயும் ஓடி பிரயோஜனம் இல்லை. No use going and falling at a man's feet. மனிதனுடைய பாதமடியில விழுந்து பயனில்லை. No use searching for powerful people. சக்தி வாய்ந்த மக்களை தேடி பயனில்லை. Where is your deliverance? உங்களுடைய விடுதலை எங்க இருக்கிறது? Where is your healing? உங்களுடைய சுகம் எங்க இருக்கிறது? Where can you receive peace? நீங்கள் எங்கிருந்து சமாதானத்தை பெற முடியும்? Where can you receive joy? எங்கிருந்து சந்தோஷத்தை பெற முடியும்? The forgiveness of sin. பாவ மன்னிப்பை எங்கிருந்து பெற முடியும்? It is through the cross of Calvary. கல்வாரி சிலுவையின் மூலமாய் மட்டுமே. So it doesn't matter how much money you got. உங்களுக்கு எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் சரி. It doesn't matter whether you don't have money. அது பணமே இல்லாமல் இருந்தாலும் சரி. If you're poor. நீங்கள் ஏழையா இருந்தால். That God through the cross has paid the price for your sins and for my sins. தேவன் கல்வாரி சிலுவையின் மூலமாக உங்களுடைய பாவத்துக்கான என்னுடைய பாவத்துக்கான கிரயத்தை செலுத்தி விட்டார். They're all are equal. எல்லாரும் சமம். The poor man can come. ஏழையும் வரலாம். And the rich man can come. பணக்காரனும் வரலாம். They can receive the message. அவர்கள் வந்து செய்தியை ஏற்றுக்கொள்ளலாம். They can put the faith in the message. அந்த செய்தியினுடைய விசுவாசத்தை வைக்கலாம். And they can be saved. அவர்கள் ரட்சிக்கப்படலாம். They can be delivered. அவர்கள் விடுவிக்கப்படலாம். They can
receive God's peace. சமாதானத்தை பெற்றுக் கொள்ளலாம். Is the message that we preach saves? நாம் பிரசங்கிக்கிற இந்த செய்தி ரட்சிக்கிறதா? Or a man saves? அல்லது ஒரு மனிதன் ரட்சிக்கிறானா? It is the message. செய்திதான். The power is in the gospel that we preach. செய்தி, நாம் வல்லமை நாம் பிரசங்கிக்கிற அந்த செய்தியில இருக்கிறது. What is the gospel? சுவிசேஷம் என்றால் என்ன? Gospel is the proclamation of the death, burial and the resurrection of Jesus. இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார் என்று பிரசங்கிப்பதே சுவிசேஷம். So what we can say to the people is, come and listen. ஆக மக்களுக்கு நாம் என்ன சொல்ல முடியும்? வாருங்கள் வந்து கேளுங்கள் என்று தான் சொல்ல முடியும். You don't have peace. சமாதானம் இல்லையா? You are running thousands of miles trying to find peace. சமாதானத்தை தேடி அலைந்து ஆயிரக்கணக்கான மைல் ஓடுகிறீர்களா? Giving silver and gold and your money for peace. சமாதானத்துக்காக பொன்னையும் வெள்ளியும் பணத்தையும் கொடுக்கிறீர்களா? Searching for it here and there. இங்கேயும் அங்கேயும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? We say to you that there is God who came in the form of man, searching for you. உங்களை தேடி தேவன் மனிதனாய் உருவெடுத்து உலகத்துக்குள்ளே வந்தார் என்று நாம் உங்களுக்கு சொல்லுகிறோம். The Christian message. இதுதான் கிறிஸ்தவத்தின் செய்தி. Christian message doesn't say you go here and you go there and you search, you bring this and you do this. இங்கே போங்கள், அங்கே போங்கள், இங்கே போய் தேடுங்கள், இதை கொண்டு வாருங்கள் என்று சொல்வது கிறிஸ்தவத்தின் செய்தி அல்ல. Christian message is not about what you can do. நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பது கிறிஸ்தவத்தின் செய்தி அல்ல. Christian message is not about the power of a man. ஒரு மனிதனின் வல்லமையை சொல்வது கிறிஸ்தவ செய்தி அல்ல. The Christian message is not about a gift of a man. ஒரு மனிதனுடைய பலத்தை பற்றி சொல்வது கிறிஸ்தவ வசனம் அல்ல. The Christian message is not about a man and how great he is and what he can do for you. ஒரு மனிதன் எவ்வளவு பெரியவன், மேன்மையானவன், அவனால் என்ன செய்ய முடியும் என்று சொல்வது கிறிஸ்தவ பிரசனமே அல்ல. Christian message is about Christ and what he had done on the cross of Calvary. கிறிஸ்தவ பிரசனம் கிறிஸ்துவை குறித்தது. கல்வாரி சிலுவையில் அவர் என்ன செய்தாரோ அதை குறித்தது. How can you get peace? எப்படி நீங்கள் சமாதானத்தை பெற முடியும்? Come, வாருங்கள், listen, கேளுங்கள், believe, விசுவாசியுங்கள், and come to Christ. கிறிஸ்துவண்டை வாருங்கள், And then you get it. பிறகு அதை பெற்றுக்கொள்வீர்கள். By believing. விசுவாசத்தை. See, man is offended when he is told that his money cannot save him. பணம் அவனை ரட்சிக்க முடியாது என்று சொல்லும்போது மனிதன் இடர்கள் அடைகிறான். That he must come in the God-ordained way. Jesus is the way. தேவன் நியமிக்கப்பட்ட அந்த வழியிலே, இயேசு வழியா இருக்கிறாரே அந்த வழியிலே வர வேண்டும் என்று சொன்னால் இடர்கள் அடைகிறான். There was a man, a VIP in a place. ஒரு இடத்திலே மிக முக்கியமான பெரிய புள்ளி ஒருவர் There இருந்தார். was a great man in that land. அந்த இடத்துல ஒரு பெரிய புள்ளி. And he had a very serious disease in him. அவருடைய சரீரத்திலே பயங்கரமான ஒரு வியாதி இருந்தது. And someone told him that there is a prophet there in Israel. யாரோ ஒருவர் அவரை பார்த்து இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் என்று சொன்னார்கள். This man had leprosy. இந்த மனுஷனுக்கு குஷ்டரோகம் இருந்தது. A big VIP in a country. ஒரு தேசத்திலே பெரிய முக்கியமான புள்ளி அவன். So this person said, well, if you go there, the prophet can do something. ஆக இவன் சொன்னான், அங்கே போனால் அவர் உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியும். So this man carried great gifts and traveled long ways and went to the prophet of God. ஆகவே இந்த மனுஷன் வெகு தூரம் பிரயாணப்பட்டு அந்த தீர்க்கதரிசிக்கு பல பெரும் காரியங்களாம் கொண்டு போனார். The whole battalion of servants and so on. பெரிய வேலைக்காரனுடைய பரிவாரம் சூழப்பட்டு போனான். And he goes there and wants to see the prophet. அங்கே போய் தீர்க்கதரிசியை காண விரும்புகிறார். And the prophet told him, well, it doesn't matter whether you see me or not, you go and dip in that river 7 times. தீர்க்கதரிசி என்ன சொன்னான், நீர் என்னை பார்க்கிறீரா இல்லை என்பது முக்கியம் இல்லை, அந்த நதியில போய் 7 தினம் ஸ்நானம் பண்ணும் என்று சொன்னான். This man was offended. இந்த மனுஷன் இடர்கள் அடைந்தான். Said, see, I brought so many things. என்ன சொன்னா, இவ்வளவு காரியங்களை கொண்டு வந்து I want to respect this great prophet. மாபெரும் தீர்க்கதரிசியை கனம் I want to பண்ண give this gold and silver to him. இந்த பொன்னையும் வெள்ளியை அவனுக்கு கொடுக்க I விரும்புகிறேன். want him to come out and say, I bless you. வெளியே வந்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று இவன் சொல்லும்படி I விரும்புகிறேன். want him to put his hand on me. அவன் தன்னுடைய கரத்தை என் மீது வைக்க I want him to call upon the Almighty God and tell him to do something for me. சர்வவல்லமையுள்ள இறைவனை நோக்கி அவன் கூப்பிட்டு எனக்காக இறைவனை அவன் சொல்ல வேண்டும் என்று I want this man to do something for me. இந்த மனிதன் எனக்காக இறைவனை செய்யும்படி நான் விரும்புகிறேன். My country, we have so many rivers I can dip in. என்னுடைய நாட்டிலே நான் ஸ்நானம் பண்ணுவதற்கு பல நதிகள் இருக்கிறது. Why should I come all the way here to dip in this river? ஏன் இந்த நதியிலே ஸ்நானம் பண்ண அவ்வளவு தூரத்தில் நான் வர வேண்டும் என்று He got கேட்டான். insulted. அவன் தான் அவமானப்படுத்தப்பட்டவன். He almost went back because he was insulted. அவன் அவமானப்பட்டதா என்னென்ன எண்ணினதுனால ஏறக்குறைய திரும்பி போய்விட்டான். It was an offense to him. அவனுக்கு அது இடரனாக இருந்தது. It was an offense because he had to come not in his own way, but in the way the prophet said. அவனுடைய வழியில் அல்ல, தீர்க்கதரிசி சொன்ன வழியிலே அவன் செய்ய வேண்டியதா இருந்ததுனாலே அவனுக்கு இடரலாக இருந்தது. Finally, someone persuaded him to go ahead and do it and humble himself. கடைசியா யாரோ அவனை இணங்கம் பண்ணி கொஞ்சம் தாழ்மைப்படுங்கள், இந்த காரியத்தை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். Finally, he did it and he was completely healed. கடைசியா போய் ஸ்நானம் பண்ணினான், முழுவதுமாக சுகமானான். You see, healing came when he did what God told him to do. பாருங்கள், தேவன் அவன் என்னத்தை செய்யும்படி சொன்னாரோ அப்படி செய்வதோடு அவன் சுகம் There கிடைக்கிறது. have always been people that try to get it with their riches. எப்போதுமே மக்கள் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை கொண்டு காரியத்தை சாதிக்க நினைக்கிறார்கள். This world and the way it works shows them that they can buy anything they want. இந்த உலகமும் அவனுடைய செயல்பாடுகளும் பார்க்கும்போது அவள் என்ன விரும்பினாலும் பெற முடியும் என்பதை அவர் காண்பிக்கிறது. There was another man who was there when Peter was praying for some people. பேதுரு சில ஆட்களுக்காக ஜெபித்த போது அந்த இடத்துல இன்னொரு மனிதன் இருந்தான். Those people
received the gift of the Holy Spirit when Peter prayed. அந்த மக்கள் பேதுரு ஜெபித்தபோது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை He பெற்றுக்கொண்டார்கள். saw mighty things happening. அங்கே பலத்த காரியங்கள் நடைபெறுவதை அவன் கண்டான். But this man laid hands on them and something happened to them. இந்த மனிதன் கரத்தை வைத்தவர்கள் ஏதோ நடந்ததை கண்டான். So he came to Peter. ஆகவே அவன் பேதுருவண்டை He said, வந்தான். I'm getting ready to give you a lot of money. அவன் சொன்னான், நான் நிறைய பணம் கொடுக்க ஆயத்தமா Give இருக்கிறேன். me that power. அந்த வல்லமை எனக்கு தாருங்க. And you give it to me so that I can do the same thing that you are doing. நீங்கள் செய்கிற அதே காரியத்தை நானும் செய்யும்படிக்கு அந்த வல்லமை எனக்கு தர முடியுமா என்று கேட்டான். Looked at him and said, let your money perish with you. பேதுருவனை பார்த்து, உன்னுடைய பணம் உன்னோடு நாசமாக You தரவில்லை. can't buy the things of God. தேவனுடைய காரியங்களை நீங்கள் விலை கொடுக்க முடியாது. This is the gift of God. இது தேவனுடைய ஈவு. Whenever a man comes, he must humble himself. எப்பொழுது ஒரு மனிதன் வருகிறானோ அவன் தன்னை தானே தாழ்த்த வேண்டும். And if a man thinks that he can buy it through his riches, it is very difficult for him to humble and come stretching forth his hand and say, give me, Lord, I need it, please give me. செல்வத்தின் மூலமா வாங்க முடியும் என்று ஒரு மனிதன் நினைக்கும் போது தேவனம் வரும்போது தன்னை தாழ்வுபடுத்தி அந்தவரே எனக்கு தேவை, எனக்கு தாழம் என்று சொல்வது அவனுக்கு கடினமாகிறது. That is why it is an offense. ஆகவேதான் அவனுக்கு இடையிலா இருக்கிறது. He would rather put the garland upon a man, அதற்கு பதிலாக ஒரு மனிதனுக்கு மாலை போல அவன் சொல்லுவான், fall at the feet of a man, மனிதனுடைய பாதத்தில் வேறு வாங்கிட்டு இருப்பான். do a lot of things, நிறைய காரியங்கள் செய்வான். but no real humility. ஆனால் உண்மையான தாழ்மை அங்கே இல்லை. One place Paul and Barnabas went and there were a lot of healings took place. உலகத்திலே பவுலும் பர்னபாவும் சென்றார்கள். அங்கே நிறைய பேரும் சுகங்களை And பெற்றார்கள். the people thought that these people were gods. மக்கள் இவர்கள் தான் தேவர்கள் என்று எண்ணிக்கொண்டார்கள். They immediately came and they wanted to worship them. உடனடியாக வந்து ஆராதிக்க விரும்பினார்கள். Then Paul said, men and brethren, don't do it. பவுல் சொன்னார், சகோதரரே, இப்படி செய்ய வேண்டாம். Christian faith is not about worship of human beings. கிறிஸ்தவ விசுவாசம் என்றால் மனிதர்களை வணங்குவது என்பது கிடையாது. It is what Christ has done on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து என்ன செய்தாரோ அதுதான். So the message of the cross is an offense to the man who thinks he can buy it with his riches. ஆகவே பணத்தை கொண்டு வாங்க முடியும் என்று நினைக்கிற மனுஷனுக்கு சிலுவையின் செய்தி இதழலா இருக்கிறது. Thank God it is not riches. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது செல்வத்தினால் வாங்கப்பட முடியாது. Because there's a lot of people in India that can't get saved if it's only by riches. ஏனென்றால் செல்வத்தினால் வாங்க முடியும் என்றால் இந்தியாவில் நிறைய பேர் ரட்சிக்கப்படவே முடியாது. The second reason why it's an offense. அது ஏன் இடையலா இருக்கிறது என்பதற்கு இரண்டாவது காரணம். It is an offense because some people think that they can be saved by their thoughts, by their ideas, by their philosophy. ஒரு சிலர் தன்னுடைய சிந்தனை மூலமாக தன்னுடைய தத்துவம் மூலமாக ரட்சிக்கப்பட முடியும் என்று எண்ணுகிறார்கள். ஆகவே அது அவர்களுக்கு இடலா இருக்கிறது. They like wise men. ஞானிகள் அவர்களுக்கு இஷ்டம். They like to hear lectures. நல்ல சொற்பொழிவுகளை கேட்க They விரும்புவார்கள். like to hear fancy things. நூதனமான காரியங்களை கேட்க விரும்புவார்கள். They think, well, some wise man is going to save us. ஓ, ஏதோ ஞானி நம்ம ரட்சிக்க போகிறார் என்று எண்ணுகிறார்கள். They think an idea is worth many millions of dollars. ஒவ்வொரு கருத்து சொன்னால் அதுதான் பல கோடி ரூபாய்க்கு சமம் என்று எண்ணுகிறார்கள். Why thousands of people are going after men who are wise men, who are talking wise things. ஆகவேதான் ஆயிரக்கணக்கான மக்கள் ஞானமுள்ள காரியங்களை பேசுகிற ஞானிகளின் பின்னாலே ஓடுகிறார்கள். People who say, well, I've learned this and I've learned that, and they say, teach it to the people. இதை நான் கற்றுக்கொண்டேன், அதை அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற மக்கள் அதை மக்களுக்கும் போதிக்கிறார்கள். And people go after these teachings. மக்கள் இந்த பாதைகளின் பின்னாலே போகிறார்கள். And I tell you, my friend, நான் உங்களுக்கு சொல்லுகிற நண்பரே, ideas and philosophy cannot save us. கருத்துகளும் தத்துவங்களும் நம்மை ரட்சிக்க முடியாது. Do you know why God waited so many years to send Jesus into the earth? இயேசுவை இந்த பூமியில் அனுப்புவதற்கு தேவன் ஏன் அத்தனை வருடங்கள் காத்திருந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? Only 2000 years ago God sent Jesus. 2000 வருஷத்துக்கு முன்னாலே தான் தேவன் இயேசுவை அனுப்பினார். People say, why didn't God send Jesus earlier than that? மக்கள் கேட்கிறார்கள், இயேசுவை ஏன் முன்னமே தேவன் அனுப்பக்கூடாது என்று. God wanted to wait until all the Greek philosophers have had their try at saving mankind. எல்லா கிரேக்க தத்துவ ஞானிகளும் மனிதனை ரட்சிப்பதற்கு வேண்டிய எல்லா காரியங்களும் சொல்லி முடிக்கும் வரைக்கும் தேவன் காத்திருந்தார். They came up with the greatest philosophical thoughts. மாபெரும் தத்துவ காரியங்களை அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். Thought some of the greatest things. மாபெரும் பெரிய காரியங்களை பேசினார்கள். In that period they reached the pinnacle of philosophical thinking. அந்த காலகட்டம் தான் தத்துவ ஞானத்தில் மிக உயர்ந்த ஒரு கட்டமாயிருந்தது. Oh, they prided themselves in their thoughts. ஓடி சிந்தனைகளிலே வெற்றி பாராட்டினார்கள். They said, oh, here's the answer. ஓ, இதுதான் பதில் என்றார்கள். Think everything through. எல்லாவற்றையும் நாம் சிந்தித்து பார்க்க We முடியும். can bring peace and happiness by thinking. சிந்திப்பதன் மூலமாக சமாதானத்தை சந்தோஷத்தை பெற முடியும் We என்றார்கள். can by thoughts produce a happy life. சிந்தனை மூலமாக சந்தோஷமான வாழ்க்கையை பெற முடியும் என்றார்கள். Changing the thoughts we can change men. சிந்தனைகளை மாற்றுவதன் மூலமாக மனிதனை மாற்ற முடியும் என்றார்கள். Change this cruel society and cruel men by thoughts. சிந்தனையின் மூலமாக கொடூரமான மனிதனை சமுதாயத்தை மாற்ற முடியும் என்றார்கள். They had their try. அவர்களும் முயற்சித்தார்கள். Failed miserably. பயங்கரமாய் தோல்விவிட்டார்கள். All those thoughts were good and noble, but it could not save any man. அவருடைய சிந்தனைகள் தான் நல்ல சிந்தனைகள் தான் மேன்மையானவர்கள் தான், ஆனாலும் மனிதனை ரட்சிக்க முடியவில்லை. When it was proved that they could not save the world by philosophy, then God sent Jesus. தத்துவத்தினாலே அவர்கள் உலகத்தை ரட்சிக்க முடியவில்லை என்று நிரூபித்து காண்பிக்கப்பட்ட பிறகு தேவன் இயேசுவை
விளங்கினான். The third reason why the cross is an offense. சிலுவை ஏன் இடரலா இருக்கிறது என்பதற்கு மூன்றாவது காரணம். Because the whole idea of the cross appears to be immoral to the present society. காரணம் இந்த சிலுவை குறித்த எண்ணமே தற்போதைய சமுதாயத்துக்கு கேடானதா இருக்கிறது. They say, how can an innocent man suffer for the wrongdoer? என்ன சொல்லுகிறார்கள்? குற்றமறியாத ஒருவர் எப்படி மற்றவருடைய தவறுகளுக்காக தண்டிக்கப்பட முடியும்? According to our human idea of justice, this is not understandable. நம்முடைய நீதி நியாயத்தின்படி பார்த்தால் இது புரிந்து கொள்ளப்பட முடியாத ஒன்றா இருக்கிறது. If I have done something wrong, I must suffer, not he. நான் ஏதாவது தவறு செய்தால் நான் தான் பாடுபட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், இவர் அல்ல. How can you say that Jesus took our sins and suffered for us? இயேசு எப்படி நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்காய் பாடுபட்டார் என்று சொல்ல முடியும்? So this seems like immoral. ஆகவே இது சரியான காரியமாக தோன்றுவது Unjust. இது அநியாயமா இருக்கிறது. Not right. இது சரியே கிடையாது. For God to put Jesus on the cross and put our sins on him and punish him for that. தேவன் இயேசுவை சிலுவையிலே அறைந்து நம்முடைய பாவத்தை அவர் மீது வைத்து அது நிமித்தம் அவரை தண்டித்தார் என்று சொல்கிறார்கள். They are offended because this is preaching this. இதை பிரசங்கிக்கிறபடியினாலே அவர்கள் இடரடைகிறார்கள். Now, not only that another man cannot suffer for us. இன்னொரு மனிதன் நமக்காய் பாடுபட முடியாது என்பது மட்டும் கிடையாது. The very idea of suffering is today rejected. பாடுகளை குறித்த அந்த ஒரு கருத்து எண்ணம் இருக்கிறது, அதையே புறக்கணிக்கிறார்கள். The idea of punishment is rejected. தண்டனை குறித்த எண்ணத்தை புறக்கணிக்கிறார்கள். In some countries of the world, உலகத்தின் சில நாடுகளிலே you cannot even say that God put Jesus on the cross and literally smote him just like the Bible says, and by his stripes we are healed. That is an offensive message in most of the modern nations of this world. இன்றைய உலகத்தில் உள்ள பல நாகரிக நாடுகளிலே தேவன் இயேசுவை சிலுவையில் அறைந்தார், அந்த இடத்திலே நமக்காக அவர் அடித்து நொறுக்கப்பட்டார், அவருடைய கல்வியால் குணமாக என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு இடமாக அவனுக்கு இருக்கிறது. In many of the nations of Europe, they say, we don't even beat our children. ஐரோப்பாவின் பல நாளில் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளே அடிக்கவில்லையே. How can God beat his son? எப்படி தேவன் தன்னுடைய குமாரனை அடிக்க முடியும்? What kind of a God is he? என்ன விதமான தேவன் அவர்? Punishing him like on the cross of Calvary. கல்வாரி சிலுவையில் அந்த விதமாக அவரை தண்டிக்கிறாரே. The Bible says God smote him. வேதம் சொல்லுவது தேவன் அவரை அடித்தார். The Bible says that God laid on him the iniquity of us all. வேதம் சொல்லுவது நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் தேவன் அவர் மீது வைத்தார் என்று. The Bible says that by his stripes we are healed. அவருடைய கல்வியால் குணமானோம் என்று வேதம் சொல்லுகிறது. How can God be such a cruel God? எப்படி தேவன் இவ்வளவு கொடுமையானவராக இருக்க முடியும் என்று What கேட்கிறார். an evil man will not do today. This God you call God is doing it. ஒரு துன்மார்க்கம் செய்ய முடியாத காரியங்களை கூட தேவன் என்று நீங்கள் அழைக்கிற இவர் செய்கிறார் என்று They சொல்கிறார். say, I cannot receive this gospel. இந்த சுவிசேஷத்தை நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று சொல்கிறார்கள். It is an offense to me. இது எனக்கு எதிராக இருக்கிறது என்கிறார். You want to give moral teaching? I will accept it. சன்மார்க்க போதனை கொடுக்கிறீர்களா? ஏற்றுக்கொள்கிறேன். But don't give me this cross. ஆனால் அந்த சிலுவை மாத்திரம் கொடுக்க வேண்டாம். This is totally immoral. இது முற்றிலும் கேடானதா இருக்கிறது. Not right. இது சரி கிடையாது. So they are offended. ஆகவே இடரடைகிறார்கள். Another reason why they are offended அவர்கள் இடரடைவதற்கு இன்னொரு காரணம். is that because man is unable to understand the cross. மனிதன் சிலுவை புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆகவே இடரல் அடைகிறான். This is one of the greatest offenses. இதுதான் மிகப்பெரிய இடரல். He believes that he can understand anything and everything. எதை வேண்டுமானாலும் புரிந்து கொள்ள முடியும் என்று மனிதன் நினைக்கிறான். But cross is full of mystery. ஆனால் சிலுவையானது ரகசியங்கள் நிறைந்ததா இருக்கிறது. The cross says that he took our place and became our substitute. சிலுவை என்று சொல்லுகிறது அவர் நம்முடைய ஸ்தானத்திலே நமக்கு பதிலாக இருந்தார் என்று The சொல்லுகிறது. cross says that immortal being died. சாக முடியாதவர் மரித்தார் என்று சிலுவை சொல்லுகிறது. How can an immortal being die? எப்படி சாக முடியாத ஒருவர் மரிக்க முடியும்? Human being cannot understand. மனிதனாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. The cross says that he literally became as I am, a sinner. சிலுவை சொல்லுகிறது அவர் எழுத்தின்படியே பாவியாக என்னை போல் பாவமானார் என்று. And it says that I who am a sinner have become like him, righteous. பாவியாகிய நான் அவரை போல நீதிமான ஆனேன் என்று சொல்லுகிறது. Man's mind is not able to think through. மனிதனுடைய மனம் அதை சிந்திக்க முடியவில்லை. God becoming sin, man becoming righteous. It is too much. தேவன் பாவமாகிறார், மனிதன் நீதிமான் ஆக்குகிறான், புரிந்து கொள்ள முடியவில்லை. The cross says the blood washes us clean. சிலுவை சொல்லுவது ரத்தம் நம்மை சுத்தமாய் கழுவுகிறது. They are not able to understand it. அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. The cross says that by his stripes we are healed. அவருடைய கல்வியால் குணமானீர்கள் என்று சிலுவை சொல்லுகிறது. Man is not able to understand. மனிதனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. He is offended because his mind, with all of his thinking and understanding and intellectual prowess, he cannot understand and comprehend this cross. அவ்வளவு அறிவாற்றலும் அவ்வளவு புத்தி கூர்மை இருந்தாலும் இந்த சிலுவை புரிந்து கொள்ள முடியாதபடியினாலே அந்த மனிதனுக்கு சிலுவை இடர்களாக இருக்கிறது. Cross is telling him you are not good enough to understand it.
அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீ புத்திசாலி இல்லை என்று சிலுவை சொல்லுகிறார். Man doesn't like it. மனிதனுக்கு அது பிடிக்கவில்லை. I was traveling in a car with a couple one time. ஒரு முறை ஒரு தம்பதியோடு கூட ஒரு காரிலே நான் I பிரயாணப்பட்டேன். think the man missed the way. நினைக்கிற அந்த மனுஷன் வழி தவறி போயிட்டார். And the lady was telling him, this is not the way to go. அந்த ஸ்திரீயர்கிட்ட சொன்னாங்க, போகக்கூடிய வழி இது இல்லை என்று. You know, they almost got into a big fight in the car. கார்ல ஏறக்கூடிய சண்டை போட அளவுக்கு வந்துட்டாங்க. You know, in some countries, this can lead you to a divorce. ஒரு சில நாடுகளில் இப்படி சண்டை போட்டா அது விவாகரத்திலையும் போய் முடியும். They were arguing the whole way. வழியெல்லாம் அப்படி தர்க்கம் பண்ணிட்டே வந்தாங்க. Cats and dogs. நாயும் பூனையும் மாறி So against each other. அவ்வளவு சண்டை போட்ட The man was offended because he was told that he was doing something wrong. தவறான கருத்து செய்கிறேன் சொன்னபடியினாலே அந்த ஆள் இடர் அடைந்தார். Human beings have such big egos. They don't like to be told, you're no good. மனிதனுக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு பெருமை சுயம் இருக்கிறது. நீ நல்லவனில்லை என்று சொன்னால் பிடிப்பதில்லை. The big problem with man is his pride. மனிதனுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே அவருடைய பெருமைதான். I know it. எனக்கு I understand it. நானால புரிந்து I can get it. நானால I know everything. எல்லாம் எனக்கு But when he is told that he cannot, ஆனால் முடியாது என்று அவருக்கு சொன்னோம். when he is told that he is blinded, அவர் குருடனா இருக்கிறார் சொல்லப்பட்டார். that is what the Bible says. ஏனென்றால் வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. When he is told that he cannot understand the things of God, the Bible says. வேதம் சொல்லுவது போல தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லப்படும். When he is told that he is spiritually dead, அவர் ஆவிக்குரிய பிரகாரம் மரித்தவனா இருக்கிறான்னு சொல்லப்படும். when he is told that he is bound by Satan, அவன் பிசாசினால் கட்டப்பட்டிருக்கான்னு சொல்லப்படும். when he is told that he is a slave of sin, அவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான்னு சொல்லப்படும். man hates it. மனிதனை வெறுக்கிறான். Every fiber of his being, he rises up against this message of the cross and says, no, this is utter nonsense and rubbish and monstrosity. முழுமூச்சோடு கூட இந்த சிலுவையின் செய்தியை எதிர்த்து இது முட்டாள்தனம், அடிமுட்டாள்தனம் வேண்டாம் என்று சொல்லுகிறான். That's the problem with man. மனிதனிடம் இருக்கிற பிரச்சனையே இதுதான். Another reason why man is offended ஏன் மனிதன் இடர்பாடுகிறான் என்பதற்கு இன்னொரு காரணம் about the cross சிலுவை குறித்து. is because the cross tells man that he is a sinner, failure, and completely lost. ஏனென்றால் அவன் பாவியா இருக்கிறான், தோல்வியா இருக்கிறான், முற்றிலும் காணாமல் போயிருக்கும் நிலையில் இருக்கிறான் என்பதை அது அவனுக்கு சொல்லுவான். His ego is crushed. அவனுடைய பெருமை சுக்குநூறாக்கப்படுகிறது. When he stands and hears the message of the cross, his ego is crushed into 1,000 pieces. சிலுவையின் செய்தியை அவன் கேட்கும்போது அவனுடைய பெருமை சுக்குநூறாய் நசுக்கப்படுகிறது. How? எப்படி? Why was there ever a cross? ஏன் ஒரு சிலுவை தேவைப்பட்டது? When he considers the cross, he has to answer that. சிலுவை அவன் எண்ணி பார்க்கும் போது இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். Why was there a cross? ஏன் சிலுவை காணப்பட்டது? Why did God come as man and die on the cross? ஏன் தேவன் வந்து சிலுவையில மரிக்க வேண்டும்? What did he do? அவர் என்ன செய்தார்? Only preached, taught, and healed. அவர் பிரசங்கித்தார், போதித்தார், சுகமாக்கினார். Then why was he put on a cross? For preaching, teaching, and healing? அப்ப என்றால் ஏன் அவர் சிலுவையில் அறையப்பட்டார்? பிரசங்கித்ததற்காகவா, போதித்ததற்காகவா, அல்லது சுகமாக்கினதற்காகவா? He never did anything wrong. அவர் எந்த தவறையும் செய்யவில்லையே. You know what he did wrong? அவர் என்ன தவறு செய்தார் தெரியுமா? He looked at them and said, I came to seek and to save, which was lost, and they didn't like that. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே வந்தேன் என்று அவர் சொன்னார். அதுதான் அவனுக்கு பிடிக்கவில்லை. They didn't like that statement about them being lost. அவர்கள் இழந்து போன, காணாமல் போன நிலையில் இருக்கார் என்று சொன்னாரே, அதுதான் அவனுக்கு பிடிக்கவில்லை. When he said, I came to seek and save that which was lost, they wanted to kill him right then and there. இழந்து போனதை தேடி கண்டுபிடிக்க ரட்சித்தவர் என்று சொன்னாரே, அப்பொழுதுதான் அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். That lost means that they were failures, they were sinners. இழந்து போன என்றால் அவர்கள் பாதிகளாயிருந்தார்கள், தோல்வியாயிருந்தார்கள் என்று குறிக்கிறது. How can a blind man find his way home? எப்படி குருடன் தானாகவே வழியை கண்டுபிடித்து போக முடியும்? Man doesn't like to be told. அப்படி சொன்னால் மனிதனுக்கு பிடிக்கவில்லை. He doesn't like to be told he's blind, that he cannot get home. குருடனா இருக்கிறாய், வீட்டுக்கு போக முடியாது என்று சொன்னால் அவனுக்கு பிடிக்கவில்லை. He's offended. இடர்கள் அடைகிறான். Not only does the cross offend him by saying that he's lost sinner, அவன் பாவியா இருக்கிறான், காணாமல் போன நிலையில் இருக்கிறான் என்று சொல்வது மாத்திரம் அவனுக்கு இடர்களா இருப்பது கிடையாது. it tells him that all human beings are equally sinners. சிலுவை என்ன சொல்லுகிறது? எல்லா மனிதர்களும் சரிசமமாய் பாவியா இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. Now this people don't like. இதுதான் மக்களுக்கு பிடிக்கவில்லை. Because people say, well, I am not 100% right, brother, but I am not like that bum on the street that runs and rolls in the mud there. மக்கள் என்ன சொல்லுகிறாங்க? பிரதர், நான் 100% சரியானவில்லை, அதை ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனா தெருவில் இருக்கிற குடிகாரன், குடிச்சிட்டு உருள்றான, அவன மாதிரி நான் கிடையாது என்று சொல்லுகிறார். Don't tell me there is no difference between him and me before God. தேவனுக்கு முன்னாலே அவனுக்கு எனக்கு வித்தியாசமே இல்லை என்று மாத்திரம் சொல்ல வேண்டாம்.
But the cross says, ஆனால் சிலுவை சொல்லுகிறது all are equally sinners. எல்லாரும் சரிசமமாய் பாவிகளா இருக்கிறோம். You don't need one way of salvation and he needs another way of salvation. உங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் வழி, அவருக்கு இன்னொரு ரட்சிப்பின் வழி என்று கிடையாது. All needed the same power of God to save, the same death on the cross, the same blood and the same stripes, the same everything. எல்லாரும் ரட்சிக்கப்பட அதே ரத்தம் தான், அதே சிலுவை தான், அதே காரியம் தான். Man doesn't like that. மனிதனுக்கு அதுதான் பிடிக்கவில்லை. You know, there was a lady one time that found out that her weighing scales at home weighed 3 kilos lesser than the correct scales. ஒரு முறை ஒரு அம்மா தன் வீட்டில் இருக்கிற அந்த எடை போட If she stood on her left feet rather than putting her weight on the right feet. ஒரு முறை ஒரு அம்மா தன் வீட்டில் இருக்கிற எடை போடுகிற மிஷினை எடுத்து லெப்ட் காலில் நிற்கும் போது 3 கிலோ எடை கம்மியாக அது எடை காண்பிக்கிறது என்பதை கண்டுபிடித்தார்கள். You've known that when you stand on a scale, you can tilt a certain way and it can show, it can kind of please showing a couple of kilos less. பாருங்க, எடை போட மிஷின் இருக்கும்போது ஒரு மாதிரி நின்னா நம்ம எடை கொஞ்சம் குறைச்சி காமிக்கும். So she stood there and she found out this great secret that if you stood on your left feet, it shows 3 kilos less almost. அது இந்த அம்மா அந்த நின்று பெரிய காரியத்தை கண்டுபிடிச்சாங்க. என்ன அது? இது இடது காலிலே நின்னா 3 கிலோ எடை கம்மியா காண்பிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சாங்க. Even though all of the scales outside, the doctor's scales, which is very accurate, 100% accurate, shows that it's 3 kilos more, she didn't care about it. She said, no, I'm all right. I am weighing the right way. மற்ற எல்லா எடை மிஷினும் சரியா எடை காண்பித்தது, டாக்டர் கிட்ட இருக்கிற எடை மிஷினும் சரியா எடை காண்பிச்சது. ஆனா இவங்க வீட்டுல போட்டு பார்த்துட்டு என்னோட எடை சரியா இருக்கு, 3 கிலோ கம்மியா இருக்கு. This lady doesn't like the doctor's scales. ஆகவே டாக்டர் கிட்ட இருக்கிற எடை மிஷின் நமக்கு She பிடிக்கல. doesn't like to go to the doctor. டாக்டர் கிட்ட பிடிக்கல. She goes to him and tells him, well, I weighed myself. I don't need to do it again here. And I tell you what my weight is. டாக்டர் கிட்ட போய் என்ன சொல்றாங்க? நான் வீட்டுல எடை போட்டு பார்த்துட்டேன், இங்க போட தேவையில்லை, என் வெயிட் என்ன நானே சொல்றேன். She is offended by the scale because the scale tells her the truth. அந்த எடை மிஷின் உண்மையை சொல்லுகிறபடினால அதை கண்டு இந்த அம்மா எடை அடைந்தார்கள். It is like the mirror. இது கண்ணாடி மேல இருக்கிறது. You know, you look at the mirror and say, mirror, mirror on the wall. Tell me who's the fairest of them all. கண்ணாடியை பார்த்து நீங்க சொல்லலாம், கண்ணாடியே கண்ணாடியே உலகத்திலே மிகப்பெரிய அழகி யார் என்று சொல்லு என்று. It's not going to tell you a lie. அது உங்களுக்கு பொய் சொல்ல It போவதில்லை. will tell you 100% the truth. 100% உண்மையை தான் சொல்ல போகிறது. It will tell you exactly what you look like. சரியா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று தான் சொல்லும். Many people are offended by the mirror. அநேகர் கண்ணாடியை கண்டு இடையடைகிறார்கள். And in the same way they are offended by the cross. அதே போலதான் சிலுவையை கேட்டு இடையடைகிறார்கள். When you come to the cross, சிலுவையில நீங்க வரும்போது there is no cheating here. இந்த இடத்துல ஏமாற்றவே The முடியாது. cross tells us that we are all sinners. சிலுவை நாம் எல்லாரும் பாவிகள் என்று The சொல்லுகிறது. cross tells us that we are all equally sinners. நாம் எல்லாரும் சரிசமமான பாவிகள் என்று சிலுவை The சொல்லுகிறது. cross tells us that we all need God. நாம் எல்லாருக்கும் தேவன் தேவை என்பதை சிலுவை The cross சொல்லுகிறது. tells us that we are all slaves of sin and Satan. நாம் எல்லாரும் பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைகள் என்பதை சிலுவை சொல்லுகிறது. Oh, how man is offended by it. மனிதரை கேட்டு எப்படி இடையடைகிறான்? He says, oh, I can't take it. அவர் சொல்லுவதை என்னால் ஏற்க முடியாது. Oh, I go there and he preaches and says, I'm a sinner, sinner, sinner. I don't like it. அங்கே போனாலும் பாவி 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 என்று பிரசங்கிக்கிறாரே, நான் போக மாட்டேன், எனக்கு பிடிக்கவில்லை என்கிறார். That's how he gets it. அப்படிதான் அவனதை புரிந்து கொள்வது. Preacher may not be preaching it like that. சிங்கர் ஒருவேளை அப்படி பிரசங்கிக்காம இருக்கிறார். But the preaching of the cross comes through like that. ஆனா சிலுவை குறித்த பிரசங்கம் அப்படிதான் வருகிறது. Gets into him and says, I'm a sinner, I'm a sinner, I'm a sinner. He cannot stand it. He's got to stay or he's got to run. அவனுக்குள்ளே பாவி 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 என்று அவன் சொல்லுகிறது. அவனால் தங்க முடியவில்லை. அவன் நிற்கிறான், ஓடி போகிறான். But one of these days, they're going to put you on the right kind of scale. ஆனால் நிச்சயம் ஒரு நாளைக்கு சரியான எடை மேடையில் உங்களை ஏற்றுவார்கள். And they're going to weigh you right. உங்களை எடை போட்டு பார்ப்பார்கள். And the cross is something that does it right now. இப்போது அதை செய்கிற ஒரு காரியம் தான் சிலுவை. Finally, கடைசியாக another reason why the cross offends. சிலுவையின் இடலா இருக்கிறது என்பதற்கு இன்னொரு காரணம். Not only that we are all sinners, and not only that we are all equally sinners, but we are all equally helpless to save ourselves. நாம் எல்லாரும் பாவிகள், சரிசமமாய் பாவிகள் என்பது மட்டுமல்ல, நாம் எல்லாரும் நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள முடியாத நிலையிலே காணப்படுகிறோம். All our righteousness are as filthy rags. நம்ம எல்லா நீதிகளும் அழுக்கான கந்தையா இருக்கிறது. The Bible says we can do nothing. வேதம் சொல்வது நாம் செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லை. It is an offense to the will of man. மனிதனுடைய சித்தத்துக்கு இது இடரா இருக்கிறது. Again and again, man's pride is hurt. சிலுவையினாலே மனிதனுடைய பெருமை சுக்குநூறாக்கப்படுகிறது. Telling you can't get money, can't buy it. இதை பணம் வாங்க முடியாதுன்னு சொல்லி பாருங்க. Wealthy man is offended. பணக்காரன் இடரல் அடைகிறான். You tell him that you cannot be saved by your ideas and intellect. The intellectual man is offended. அறிவுபூர்வமான விதத்திலே ரட்சிக்கப்பட முடியாதுன்னு சொல்லி பாருங்கள். அறிவாளி இடரல் அடைகிறான். And now the will of man is offended. இப்போ மனிதனுடைய சித்தம் இடரல் அடைகிறது. You are helpless to save yourself. உங்களை நீங்களே ரட்சித்துக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறீர்கள். If you are able to save yourself, then Jesus did not have to die on the cross.
உங்களை நீங்களே ரட்சித்துக் கொள்ள முடியும் என்றால் பிறகு இயேசு சிலுவையில மரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. Why did he die? பிறகு ஏன் அவர் மரித்தார்? Why did he have to die? ஏன் அவர் மரிக்க வேண்டியதாக? Father, if it is possible, remove this cup. அவர் சொன்னால், பிதாவே, கூடுமான பாத்திரத்தை என்னை விட்டு எடுக்கிறோம். But because it is not possible, it was not removed. ஆனால் அது முடியாதபடியினாலே தான் அது அகற்றப்படவில்லை. Is there a way of salvation without the cross? சிலுவை இல்லாமல் வேறு ரட்சிப்பின் வழி இருக்கிறதா? There is no way of salvation, my dear friend. அருமை நண்பர்களே, வேறு வழியே கிடையாது. That is why God put Jesus on the cross. ஆகவேதான் தேவன் இயேசுவை சிலுவையில் அறைந்தார். Oh, there is no other way. ஏனென்றால் வேறு வழியே இல்லை. In heaven and in earth, வானத்திலும் சரி, பூமியிலும் சரி, all of God's wisdom could not find another way than the cross of Calvary. தேவனுடைய ஞானத்தினாலே கல்வாரி சிலுவை தவிர வேறு வழியை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. Man is hopeless. மனிதன் நம்பிக்கையற்றிருக்கிறான். Jesus did not die, he cannot be saved. இயேசு மரிக்கவில்லை என்று சொன்னால் அவனால் ரட்சிக்கப்பட முடியாது. Man is told that. மனிதனுக்கு சொல்ல Cross tells that. சிலுவை சொல்லுகிறது. Man says, well, I've made my New Year resolutions. மனிதன் சொல்லுகிறான், புது வருஷத்தில் நான் பொருத்தனை பண்ணி You இருக்கேன். know, I'm a pretty good man. நான் ஒரு நல்லவனாக, I live a decent life. நான் நல்ல கண்ணியமான I வாழ்க்கை, have pretty good money. நல்ல பண I சம்பாதிக்கிறேன், don't cheat anyone. நான் யாரை I've never ஏமாற்றுவதில்லை, murdered. நான் கொலை I've செய்ததில்லை, never done this. நான் இதை I've செய்ததில்லை, never done that. நான் அதை செய்ததில்லை, And I've decided not to do this and this and that. இனிமேல் இதை இதை செய்வதன் தீர்மானம் பண்ணிட்டேன். I've made good resolutions. நான் நல்ல தீர்மானங்களை Make பண்ணியிருக்கேன். me a better man. அது இன்னும் சிறந்த மனிதனா என்னை மாற்றும். And the cross says, your resolutions are a waste. சிலுவை சொல்லுவது, உடைய தீர்மானங்கள் எல்லாம் வீண், It cannot save you. அது உன்னை ரட்சிக்க முடியாது. The cross damns all our efforts. சிலுவை நம்முடைய எல்லா பிரயாசங்களையும் குற்றப்படுத்துகிறது. Pushes us to the ground and breaks our pride. நம்மை தலையோட தலையை நசுக்கி பெருமைகளை உடைத்து போடுகிறது. Tells us that we are lost, damned and headed to hell. நாம் ஆட்களிக்குட்பட்டவர்கள் நரகத்தை நோக்கி போகிறவர்கள் என்று சொல்லுகிறது. Tells us that we are hell-deserving sinners. Hell-deserving sinners. நாம் நரகத்துக்கு பார்க்கிறவன பாவிகள் என்று நமக்கு சொல்லுகிறது.